வெல்கம் டு சால்வ் மேத் சேனல். இப்போ இன்னைக்கு நம்ம சமச்சீர் கல்வி 10th மேக்ஸில் இருந்து எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இருந்து. ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் A cross B, A cross A and B cross A. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் A cross B, A cross A, B cross A. இது மூணுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மள. ஸோ செட்டு கொடுத்துட்டாங்க அவங்களே. ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனில் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ செட்டில் இருக்க எலிமெண்ட்டு 2, -2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பியோட செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, -4ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே உங்களுக்கு நான் A cross B எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம போடுவோம் பாருங்க. A cross Bயோட எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? A cross Bனா ஏவோட எலிமெண்ட் தான் முதல்ல இருக்கும், அடுத்து தான் பியோட எலிமெண்ட் வரும். ஸோ ஆர்டர்ட் பேஸில் நம்ம எழுத போகிறோம். எப்படி எழுதணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2, 1, 2, -4 அவ்வளோதான். அடுத்து வேற எந்த எலிமெண்ட்டும் இல்லை பியில். அடுத்த எலிமெண்ட் ஏல என்ன இருக்கு? -2. ஸோ -2, 1, -2, -4ன்னு எழுத போகிறோம். அடுத்து 3 இருக்கு. 3, 1, 3, -4. இதுதான் A cross Bயோட எலிமெண்ட். ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட் போட்டுட்டு 2, 1, 2, -4, -2, 1, -2, 4, 3, 1, 3, -4. ஸோ இதுதான் A cross B. ஓகேங்களா? ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B. ஓகே, ரைட். இப்போ அடுத்து நம்மளுக்கு A cross A கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவோட எலிமெண்ட் இன்ட்டு ஏவோட எலிமெண்ட் அவ்வளோதான். அப்போ ரெண்டு செட்டுமே என்னது? ஏ. அப்போ ஏவோட எலிமெண்ட் என்ன இருக்கு பாருங்க. 2, -2, 3ன்னு இருக்கு. கிராஸ் இங்க என்னது? 2, -2, 3 தான். ஓகேங்களா? ஏன்னா A cross A தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு எலிமெண்ட்டுமே ஏவோட எலிமெண்ட் தான் வரும். இங்க A cross B ல என்ன வந்தது நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏவோட எலிமெண்ட், அடுத்து இருக்க எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு பியோட எலிமெண்ட். பட் A cross A ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் ஏவோட எலிமெண்ட் தான் வரும், செகண்ட் எலிமெண்ட்டும் ஏவோட எலிமெண்ட் தான் வரும். ஸோ இது எப்படி எழுதணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே எப்படி சொல்லிக்கிட்டே எழுதுங்க. 2, 2, 2, -2, 2, 3. அடுத்து என்ன இருக்கு? -2, -2, 2, -2, -2, -2, 3. அடுத்து 3, 2, 3, -2, 3, 3. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேற எந்த எலிமெண்ட்டும் இல்லை. ஸோ A cross Aவோட எலிமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? B cross A கொடுத்துருக்காங்க. B cross Aனா பியோட எலிமெண்ட் முதல்ல வரும், ஏவோட எலிமெண்ட் அடுத்து வரும். ஓகேங்களா? ஸோ B cross A. ஸோ உங்களுக்கு அங்கே கொஸ்டின் இருக்கிறதால நான் இங்கே திருப்பி பியோட எலிமெண்ட்டை எழுதி காமிக்கிறேன். பியோட எலிமெண்ட் 1, -4. ஓகேங்களா? பியோட செட்டில் இதாக இருக்கு. கிராஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏவோட எலிமெண்ட் என்ன இருக்கு? 2, -2, 3ன்னு இருக்கு. ஸோ அப்போ B cross Aயோட எலிமெண்ட் என்ன வரும்? 1, 2, 1, -2, 1, 3. அடுத்து என்ன எலிமெண்ட் இருக்கு? -4, 2, -4, -2, -4, 3. ஸோ இதுதான் B cross Aயோட எலிமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், A cross Bயும் B cross Aவும் ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. A cross B இஸ் நாட் ஈக்குவல் டு B cross A. A cross Bனா ஏவோட எலிமெண்ட் தான் முதல்ல வரும், அடுத்து வர்றதெல்லாம் பியோட எலிமெண்ட்டாக இருக்கும். B cross Aனும் போது முதல்ல வர எலிமெண்ட் எல்லாமே பியோட எலிமெண்ட்டாக இருக்கும், அடுத்து வர்றது எல்லாமே ஏவோட எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன் வேர்டில் அப்படி சப்போஸ் கேட்டாங்கன்னா A cross B இஸ் ஈக்குவல் டு B cross A, ஏதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸோ இல்லை ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா இட் இஸ் நாட் ஈக்குவல். A cross B இஸ் நாட் ஈக்குவல் டு B cross A. ஓகேங்களா? அது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த சம் பார்க்க போகிறோம், செகண்ட் சம்மு.
let a is equal to, so a ஓட எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க 1, 2, இதில் செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது, அதை போட்டுருவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் செகண்ட் சப்டிவிஷன். a is equal to b is equal to p, qன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ a is equal to b is equal to p, qன்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவோட எலிமெண்ட்டும் பி கமா கியூ தான், பியோட எலிமெண்ட்டும் பி கமா கியூ தான். ஸோ ரெண்டு செட்டுமே சேம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு செட்டுமே சேம்னா நம்ம அப்படியே 9th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் ரிவிஷனில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு. ரெண்டு செட்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா, சேம் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, தே ஆர் ஈக்குவல் செட்ஸ். அண்ட் ஆஸ் வெல் அஸ் both of them have got same number of elements. So p comma q, a la p comma q 2 elements, b liyum p comma q 2 elements. So number of elements equal na, they are equivalent sets. So அதை கொஞ்சம் recall பண்ணிக்கோங்க. So a is equal to b na, இது equal setsல வரும், equivalent setலையும் வருது. ஏன்னா same elementும் இருக்கு, number of elementsம் equalா இருக்கு. ஓகேங்களா? So a is equal to b is equal to p comma q. So இதுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a cross b கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா a cross a கண்டுபிடிக்கணும், அப்புறம் b cross b கண்டுபிடிக்கணும். So first a cross b. So a ஓட எலிமெண்ட் என்னது? p comma q. b ஓட எலிமெண்ட் என்னது? p comma q தான். ஓகேங்களா? So a ஓட எலிமெண்ட் p comma q, b ஓட எலிமெண்ட்டும் p comma q. இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது பேர் எப்படி எழுதுவோம்? p comma p. நெக்ஸ்ட் p comma q. அடுத்து q comma p, q comma q. ஸோ இதுதான் a cross b ஓட எலிமெண்ட். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? a cross a. ஸோ a cross ஏன்னா அங்கேயும் ஏவோட எலிமெண்ட்டு சேம் தான், அதே தான் வரும். இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நான் எழுதிடுறேன் உங்களுக்கு ஆன்சரு. சேம் p comma p, p comma q, q comma p, q comma q. ஸோ அடுத்து b cross ஏக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். b cross ஏக்கும் சேம் டிட்டோ, சேம் எலிமெண்ட்ஸ் தான் வரும். உங்களுக்கு டிட்டோ போட்டுட்டேன் நான். அதுவும் என்னது? bனா bயோட எலிமெண்ட்டும் என்னது? p comma q தான். ஸோ ஏவோட எலிமெண்ட் p comma q சேம் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா a cross b is equal to a cross a is equal to b cross a. When it is possible? When a is equal to b. ரெண்டு செட்டுமே ஈக்குவல் செட்ஸாக இருந்தா then a cross b is equal to a cross a is equal to b cross a. பட் போன சம்ல நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? a cross aவும் b cross aவும் சேம் இல்லை. ஏன்? ஏன்னா வேற வேற செட்டு. When they are equal sets, it is possible. So all the three will be equal. A cross b is equal to a cross a is equal to b cross a. மூணுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா இது ஈக்குவல் செட்ஸ், ஏவும் பியும் சேம் செட்டுங்கிறதால இதுதான் வரும் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுலேயே ஸோ a is equal to m comma n, b is equal to null set. ஓகேங்களா? b null setனா என்ன அர்த்தம்? bல எந்த எலிமெண்ட்டுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? b null setனா என்னது? b has not got any elements in it. null setனா எந்த எலிமெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுக்கு a cross a கண்டுபிடிக்க போகிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் a cross b கண்டுபிடிக்கணும். a cross b. ஸோ a cross b வரும்போது என்ன வரும்? ஏல m கமா n இருக்கும், இங்கே பியில் எந்த எலிமெண்ட்டுமே இல்லை. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கிராஸ் பண்ணும்போது இங்கே என்ன வரும்? நம்மளுக்கு எதுவுமே வராது. அப்போ நல் செட் தான் வரும். யூ கேனாட் கிராஸ் எனி நம்பர் இஸ் நாட் தேர். இப்போ m கிராஸ் நல் செட், m கிராஸ் நல் செட் எதுவுமே இல்லை நம்பர் இங்கே. அப்போ என்ன வரும்? இங்கே உங்களுக்கு நல் செட் தான் வரும். ஓகேங்களா? அடுத்து a cross a கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஆன்சர் வேணும். ஏன்னா ஏவோட எலிமெண்ட் m comma n. Again I am going to product this with again a. So m comma n. So இப்போ m cross m sorry a cross a, m comma n cross m comma n னா என்ன எலிமெண்ட்ஸ் வரும்? m comma m comma m comma n comma n comma m comma n comma n. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வரும். இப்போ அடுத்து b cross a.
பி கிராஸ் ஏவும் என்ன வரும், நல் செட் தான் வரும். நான் டைரக்டாவே போட்டுடுறேன், ஏன்னா பியில் எந்த எலிமெண்ட்டுமே கிடையாது, ஏல m, n இருக்கு. ஸோ பி கிராஸ் ஏ ஆல்சோ வில் பி அ நல் செட். இதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து செகண்ட் சம் போக போகிறோம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா செட் ஏ கொடுத்துருக்காங்க. செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 and b is equal to, இதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, x such that is a prime number less than 10 ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் a cross b, b cross a, இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ரைட், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது a is equal to 1, 2, 3. It is given in roster form, listing out the elements. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கரெக்டாக லிஸ்ட் ஆயிருக்கு. அடுத்து கொடுத்துருக்கிறது எந்த ஃபார்மில் இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் such that x is a prime number less than 10. ஸோ இந்த such that யூஸ் பண்ணி வந்தாலே லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம். 3 ஃபார்ம்ஸ் 3 ரெப்ரசன்டேஷன் படிச்சிருப்போம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், அடுத்து செட் பில்டர் ஃபார்ம், அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ இது செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கு. ஸோ செட் பில்டர் ஃபார்ம்லையோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்லையோ கொடுத்தா முதல்ல அதை நம்ம வந்து இந்த மாதிரி ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கணும், கமா போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த கார்டீஷியன் ப்ராடக்ட் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் செட்ஸில். ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு ஏ செட்டு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, 1, 2, 3 ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பியோட செட்டில் இட் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10, ப்ரைம் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. ஸோ 2, அடுத்து 3யும் ஒரு ப்ரைம் நம்பர், அடுத்து 5, அதுக்கு அடுத்து என்ன இருக்குது நம்மளுக்கு 7 இருக்கு. less than 10 கொடுத்ததால we cannot go for 11, so we will stop till 7. அடுத்து 9 எல்லாம் வந்து அது odd numbers, அது prime numberன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ 2, 3, 5, 7 இதுதான் பியோட செட்டு. லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்கிறதால ப்ரைம் நம்பர்ஸை நம்ம 7ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ 1 to 10 இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா 2, 3, 5, 7 தான் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு a cross b கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ a cross b இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். பாருங்க, 1, 2, அடுத்து 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து என்ன இருக்கு, 2 இருக்கு. ஸோ 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்த நம்பர் 3. ஸோ 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஸோ இவ்வளோ தான், வேறு எந்த நம்பர்ஸும் இல்லை. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணிப்போம். இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இது a cross b. அடுத்து b cross a-ஓட எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ b cross a-னா b-ஓட எலிமெண்ட் முதல்ல வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள், இதிலேருந்தே நம்ம சொல்லலாம் 2, 1. ஸோ 2, 1, 2, 2, 2, 3. அடுத்து 3, 1, 3, 2, 3, 3. Next element 5, 1, 5, 2, 5, 3. Next 7, 7, 1, 7, 2, 7, 3. ஓகேங்களா? ஸோ இதோட உங்களுடைய செட்டு முடியுது. ஸோ a cross b and b cross a கண்டுபிடிச்சாச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் போடணும் கார்டீஷியன் ப்ராடக்ட். எப்படி ஆர்டர் பேஸ்ட்டாக கரெக்டாக எழுதணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ அடுத்து தேர்ட் சம்க்கு போகலாம் நம்ம. இப்போ தேர்ட் சம், இஃப் b cross a is equal to, ஸோ b cross a ஓட எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க எலிமெண்ட்டு, -2, 3, -2, 4,
0,3, 0,4, 3,3, 3,4. So find A and B. You have to find the sets A and B. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பி கிராஸ் ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், செட்டு கொடுத்தா நம்மளுக்கு பி கிராஸ் ஏ கிராஸ் பி எல்லாம் கண்டுபிடிச்சோம். இப்போ ஏ கிராஸ் பி அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம செட்டு இந்த மாதிரி எழுதணும், ஏவும் பியும் செட்டு எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்படி கொடுத்தா என்ன, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எந்த செட்டு கொடுத்துருக்காங்களோ அதோட எலிமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ். அப்போ பியோட எலிமெண்ட்ஸ் எது வரும், ஃபர்ஸ்ட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பியோட எலிமெண்ட், அடுத்து செகண்ட் இருக்கிற எலிமெண்ட் ஏவோட எலிமெண்ட். ஓகேங்களா? ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் வர எலிமெண்ட் எல்லாம் ஏவோட எலிமெண்டா இருக்கும், அடுத்து வர எலிமெண்ட் எல்லாம் பியோட எலிமெண்டா இருக்கும். ஆனா இங்க நம்மளுக்கு பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. அப்ப பியோட எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வர எலிமெண்ட், அடுத்து வர எலிமெண்ட் செகண்ட் வர எலிமெண்ட் ஏவோட எலிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு மேல நீங்களே இப்போ எழுதிக்கோங்க, இது எல்லாமே எதோட எலிமெண்ட், பியோட எலிமெண்ட். ஓகேங்களா? ஸ்மால் பி வேணா கூட போட்டுக்கோங்க, ஏன்னா பியோட எலிமெண்ட் இது எல்லாமே. அடுத்து வர்றதெல்லாம் ஏ எலிமெண்ட், ஏ. ஸோ ஏ கமா பின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இது வந்து பி கமா ஏ, ஏன்னா பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்கிறதால. இப்போ நீங்கள் ஏவோட எலிமெண்ட் எல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். அவசரப்பட்டு ஃபர்ஸ்ட் இருக்க எலிமெண்ட் எல்லாம் ஏவோட எலிமெண்ட்னு எழுதிடக்கூடாது. இங்கே பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க, இதுவே ஏ கிராஸ் பியா இருந்தால் நீங்கள் அப்படி எழுதலாம். பி கிராஸ் ஏ கொடுத்துருக்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து எழுதணும். ஓகேங்களா? அப்போ ஏவோட எலிமெண்ட் எது, 3, அடுத்து 4, வேற ஏதாவது எலிமெண்ட் இருக்கா பாருங்க, 3, 4, 3, 4, 3, 4 தான் வருது. ஸோ ரிப்பீட்டடா வரும்போது திரும்ப திரும்ப நம்ம 3, 4ன்னு எழுதக்கூடாது. அதே எலிமெண்ட் தான் உங்களுக்கு தெரியும். செட்ஸ்ல the elements will not be repeated. ஓகேங்களா? ஒன்ஸ் மட்டும் தான் எழுதணும். you cannot repeat the elements. so a is equal to 3, 4. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு, b ஓட எலிமெண்ட் எழுதணும் நம்ம. ஸோ b ஓட எலிமெண்ட் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். b ஓட எலிமெண்ட் பாருங்க, -2 இருக்கு, 0 இருக்கு, அதுக்கு அப்புறமா 3 இருக்கு. அப்ப -2 2 தடவை வருது, 0 2 தடவை, 3 2 தடவை, 2 தடவை எழுதணுமானா எழுதக்கூடாது, ஒரு தடவை தான் எழுதணும் நம்ம. ஸோ அப்ப -2, 0, 3 இதுதான் b ஓட எலிமெண்ட். ஓகேங்களா? ஸோ a ஓட எலிமெண்ட்டும் b ஓட எலிமெண்ட்டும் நம்ம எழுதியாச்சு. இவ்வளவுதான் இந்த சம். அடுத்து 4th சம்க்கு போலாம். So 4th sum வந்து if a is equal to, so a ஓட element கொடுத்திருக்காங்க 5, 6. அடுத்து b is equal to 4, 5, 6. So b ஓட element 4, 5, 6 கொடுத்திருக்கு. அடுத்து c ஓட element இங்க 3 செட் கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. இது வரைக்கும் நம்ம 2 செட் தான் பார்த்தோம், இப்போ 3 செட் கொடுத்துருக்காங்க, 3 செட்ஸ், 5, 6, 7. So show that, you have to prove that, okay? Show that a cross a is equal to b cross b intersection c cross c. ஸோ இதை வந்து நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். இது என்னுடைய எல்ஹெச்எஸ். ஓகே, எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்குன்னா ஏ கிராஸ் ஏ. ஸோ இதை நான் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் ஏ, ஏவோட எலிமெண்ட் தெரியும் 5, 6ன்னு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5, 6 கிராஸ் 5, 6 ஏவோட எலிமெண்ட் ரெண்டுமே. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும், 5, 5, 5, 6. அடுத்து 6, 5, 6, 6. ஸோ இதுதான் உங்களுடைய எல்ஹெச்எஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது உங்களுடைய எல்ஹெச்எஸ். இது ரெண்டுமே ஈக்குவலாக, எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலான்னு நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எல்ஹெச்எஸ் இது. அடுத்து ஆர்ஹெச்எஸ்க்கு வரேன் நான். ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ்ல ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு, பி கிராஸ் பி இருக்கு, அப்புறம் சி கிராஸ் சி இருக்கு, அப்புறமா இன்டர்செக்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பி கிராஸ் பியை கண்டுபிடிச்சிடுறேன்.
ஸோ பி கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு, ஸோ பியோட எலிமெண்ட் என்ன கொடுத்துருக்கு 4, 5, 6 கிராஸ் அகெயின் பியோட எலிமெண்ட்டே 4, 5, 6ன்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ என்ன வரும் 4, 4, 4, 5, 4, 6. Next 5, 4, 5, 5, 5, 6. அடுத்து 6, 4, 6, 5, 6, 6. ஓகேங்களா? ஸோ இதுதான் பி கிராஸ் பியோட எலிமெண்ட்டு. அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் இதுலேயே சி கிராஸ் சியோட எலிமெண்ட்டு. ஸோ சியோட எலிமெண்ட் என்ன இருக்குது எனக்கு 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் சி கிராஸ் சினா என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் சொல்லுங்கள். 5, 5 வரும். அடுத்து 5, 6, 5, 7. நெக்ஸ்ட்டு 6, 5, 6, 6, 6, 7. Next 7, 5, 7, 6, 7, 7. ஓகேங்களா? ஸோ இதுதான் சி கிராஸ் சியோட எலிமெண்ட். இப்போ நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்ஹெச்எஸ்ல பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கேட்டிருக்காங்க. இதோட எலிமெண்ட்ஸ் தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்க எலிமெண்ட்ஸை தான் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? பி கிராஸ் பி செட்டில் இருக்கிற எலிமெண்ட்லையும் சி கிராஸ் சி செட்டில் இருக்க எலிமெண்ட்லையும் எது காமனாக இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதில் எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ எந்த எலிமெண்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குன்னு அப்படியே டிக் பண்ணிட்டு வரலாமா? பார்க்குறீங்களா? 4, 4 இங்கே இருக்கான்னு பாருங்க. 4, 4 இல்லவே இல்லை. ஸோ 4ல் எந்த எலிமெண்ட்டுமே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகலை, ஏன்னா சியில் 4 எலிமெண்ட்டே இல்லை. ஸோ நம்ம அடுத்து 5க்கு போயிடுவோம். அப்போ 5, 4 இங்கே 5, 4 இருக்கான்னு பாருங்க. இல்லை. 5, 5 இருக்குங்களா? இங்கே இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இருக்கு பாருங்க. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு 5, 5. குட். அடுத்து 5, 6. ஓகே 5, 6 இங்கேயும் இருக்கு, இங்க இருக்குங்களா? இந்த செட்லயும் இருக்கு. ரைட். அடுத்து 6, 4 4ஏ நம்மளுக்கு இல்லை, அதனால அதை பார்க்கவே வேண்டாம். அடுத்து பாருங்க 6, 5 6, 5 இருக்கா? இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுங்க டிக் பண்ணுங்க. 6 ரெண்டுத்துமே காமனாக இருக்க எலிமெண்ட்டை மட்டும் தான் எழுத போகிறோம். அடுத்து 6, 6 பாருங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. இதோட இந்த செட்டே முடிஞ்சிருது. இங்கே இருக்கிற எலிமெண்ட் எதுவுமே அங்கே வராது. ஸோ எத்தனை எலிமெண்ட் இருக்கு பாருங்க? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இதுதான் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்மளோட எல்ஹெச்எஸ் பாருங்க. என்ன இருக்கு? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. அப்போ ரெண்டுமே எப்படி இருக்கு உங்களுக்கு? ஈக்குவலாக இருக்கு. ஸோ காமனாக இருக்க எலிமெண்ட் எழுதிருங்க. எதெல்லாம் காமனாக இருக்க எலிமெண்ட் நம்மளுக்கு? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஸோ இதுதான் உங்களுடைய B cross B intersection C cross C ஓட element. That is, it is your LHS. Sorry, RHS. LHS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது உங்களுடைய LHS. Sorry, right hand side RHS. LHS தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சது A cross A ஓட எலிமெண்ட். இப்போ LHSம் RHSம் எப்படி இருக்கு? நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ LHS is equal to RHS. இதோட எழுதி நீங்கள் இந்த சம்மை முடிச்சிடலாம். ஓகேங்களா?